நம்ம இந்தியாவே உழுக்குன ஒரு கோர விமான விபத்தான அகமதாபாத் விமான விபத்துல இருந்து புதுசா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த குஜராத் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியாவோட போயிங் 787 விமானம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமா டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்துல இந்த விமான நிலையத்தில இருந்து கொஞ்ச தூரத்துல இருந்த பிஜே மருத்துவ கல்லூரியோட ஹாஸ்டல்ல மோதி வெடிச்சு செதறு. அந்த விமான விபத்துல நிறைய பேர் பலியாயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 250 பேர் வர பலியாயிருந்ததா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ்ல தெரிய வந்துச்சு. ஆனா இப்போ ஒரு அதிகாரப்பூர்வ அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம், அந்த உயிர் பலியானது 250 இருந்து 274 உயர்ந்தது. அதாவது அந்த விமானத்துல பயணம் செஞ்ச 242 பேர்ல ஒரே ஒரு ஆளை தவிர 241 பேர் உயிர் பலியாயிருந்தாங்க. அதோட சேர்த்து அந்த மருத்துவ கல்லூரி மாணவர்கள் 10 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு அந்த மருத்துவ கல்லூரி வளாகத்திலையும் அதுக்கு பக்கத்திலையும் இருந்த கிட்டத்தட்ட 33 பொதுமக்களும் இறந்து போயிருந்திருக்காங்க. மொத்தமா இதுவரைக்கும் 274 பேர் இறந்திருக்கிறதா தகவல் வருது. அந்த உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்க பாடியில இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களோட உறவினர்கள் அவங்களோட பாடியை ஒப்படைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட உயிர் பலி, இப்படிப்பட்ட ஒரு கோர விபத்து ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணமா ஏர் இந்தியா நிறுவனம் தான் பார்க்கப்படுது. அதாவது ஏர் இந்தியா நிறுவனத்தோட பேரண்ட் கம்பெனியான டாடா குரூப்ஸ் இருக்கு. அதாவது அந்த விமானத்தோட தொழில்நுட்பத்தை ஒழுங்கா சோதனை செய்யாம அந்த விமானத்தை பறக்க விட்டதே முதல்ல சென்ட்ரல் பப்ளிக் செக்டாருக்கு கீழே இருந்த இந்த ஒரு நிறுவனம் பிரைவேட்டுக்கு கொடுத்ததே இவங்க முறையா அதை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப இவ்வளவு பெரிய விபத்து நடந்தோன்னே ஒருத்தர் கண்ணீர் வடிச்சிட்டு போனார்ல, அவர் தான் தூக்கி கொடுத்தா. ஆனா அதுக்கப்புறம் ஏர் இந்தியா நிறுவனத்துல நிறைய கம்ப்ளைண்ட்கள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு. அவங்க சர்வீஸ் சரியில்லை, தொழில்நுட்பங்கள் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னு. இப்ப 274 பேர் செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது டாடா குழுமத்தோட இருண்ட நாள், எல்லா விசாரணைக்கும் டாடா குழுமம் ஒத்துழைக்கும் அப்படின்னு அதோட சேர்மன் சந்திரசேகரன் சொல்லியிருக்காங்க. ஒரு விபத்து ஆனதுக்கு அப்புறம் நாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம்னு சொல்ற இவங்க முன்னாடியே ஒழுங்கா மானிட்டர் பண்ணி ப்ரீ ஃபிளைட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் ஒழுங்கா பண்ணியிருந்தா இந்த ஒரு விபத்தே நடந்திருக்காது. சரி, முழுசா விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விபத்தோட ரூட் காஸ் என்ன அப்படின்றதையும் நான் வீடியோவா போடுறேன்.